நாம் எதுக்கு நிற்கிறோம்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? மோதி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா? உலகத்தில் ஆகச் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம். ஆகச் சிறந்த கல்வியை என் அருமை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது நமது ஆட்சி, அதன் நடைமுறை. தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே தங்கு விடுதிகள் இல்லை. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று தாழ்த்தப்பட்ட மாணவர் மாணவிகளுக்கு என்று தனியாக தங்கும் விடுதி இல்லை. ஆனால் அரசு நடத்துகிற பள்ளியிலே கல்லூரியிலே எதற்காக தனியாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று தங்கும் விடுதி? அப்ப தனியார் முதலாளி சாதிப்பதை சமூக நீதி என்று வாய்களில் வெட்டியாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த அரசால் செய்ய முடியாதா? முடியும். எந்த அரசால்? தமிழ் தேசிய அரசால் முடியும். ஒவ்வொன்றிலும் நாம் பேசும்போது இலவசத்தும் வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கும்போது சிரித்தவர்கள் இன்று நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி அவர்கள் கேட்கும்போது வாய்மூடி நிற்கிறார்கள்.